இருக்கா? ம். இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்கா? ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தது. அதான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சேன். நேற்று ஃபோன் பண்ணீங்க, ஏன் எதுவும் பேசாமல் வச்சிட்டீங்க? எதுவும் சொல்லணும் நீங்கள். ம் நேற்று ஒரே சண்டை. பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டேன்னு கேட்டா, திரும்பவும் அதே பிஸ்னஸ் பண்ணுறேன் 10 லட்சம் கொடுன்றான். செம்மையாக திட்டி விட்டேன். கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான் போகிறம்போக்கு. பணம் கொடுத்தா ஒழுங்காக பேசுவான். ஒன்றுமே புரியல. யாருக்காக வாழ்றேனே தெரியல. எனக்காக வாழலாமே. ம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் திவ்யா. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். நீ எப்பவுமே பிரச்சனையிலே இருக்க. அதான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். இப்போ கூட இது சொல்கிறது சரியானு தெரில. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு கல்யாணம். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். சார், நான் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கேன். வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்துருவா? ஆஃபீஸ் வந்துருங்க மேடம். நான் 1 ஹவரில் வந்துடுவேன். இல்லை சார், அவசரமாக ஊருக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஆல்ரெடி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? 5 நிமிஷத்தில். சாரி சார், அவருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. நானும் ஏதாச்சும் வகையில் ஹெல்ப் பண்ணி அவரை ஒரு பெரிய ஆளாக்கணும்னு பார்க்குறேன். எங்க? பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சேலரி வாங்கிட்டு நேராக இங்கே தான் வரேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு. இந்த பால் எப்ப சூடு பண்ணது? இப்பதான். சரி. விஷத்தை கலந்துட்டினா உன்னெல்லாம் நம்ப முடியாது. இங்க பாரு. முதல்ல ஓரம் பண்ணிட்டு. ரொம்ப பண்ணாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம். 10 மணிக்கு அப்புறம் வந்து நீ கதவை தட்டுனா நான் திறக்க மாட்டேன். அப்புறம் நீ நாயோட தான் படுத்துக்கணும். பரவாயில்லையா? அதுக்காக 10 மணிக்கு முன்னாடி வந்தா என் கூட படுக்கலான்னு நினைக்காது.
அப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. என்னதான் உன் ஐடியா? வெறுங்கையோட வந்த உனக்கு வீடும் கொடுத்து கார் வாங்க கடனும் கொடுத்தா பணத்தை ஒழுங்காக திருப்பி கொடுத்து லைஃப்பில் முன்னேற மாதிரி தெரியல. மெட்ராஸில் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற போல? அப்படிலாம் இல்லை. அப்புறம் வேற எப்படி? என் ஒய்ஃபோட அம்மா சைட்லேருந்து பணம் வர மாதிரி இருந்தது, கொஞ்சம் லேட் ஆகுது, அதான். ஏன்பா இதெல்லாம் ஒரு பதிலா? அவங்க உதவி இல்லாமல் சொந்த காலம் நிற்கிறேன்னு தனி கொடுத்துன்னு வந்துட்டு இப்போ அவங்க அம்மா பணம் தரல ஆட்டி குடி தரலன்னா இதெல்லாம் சரியாக வராது மணி. நீ என்ன பண்ணுற, வீட்டை காலி பண்ணி சாயை கொடுத்துட்டு வண்டி எடுத்துன்னு வந்து செட்டில் விட்டுரு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இங்கே பாரு, உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு, இனி கண்டிப்பாக 2 நாளில் கொடுத்துறேன். வட்டியும் 15,000 கொடுத்துறேன். 2 நாளில் கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுத்துறேன். டீ எடுத்துட்டு வா. எடுத்துக்கங்கண்ணா. நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இடம் ஒன்று விற்க ட்ரை பண்ணுறோம், சீக்கிரம் கொடுத்துட்றோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஃபீஸ் ரிசப்ஷன் கேட்டிருந்தான், போகிறீங்களா? ம். ஹலோ மிஸ்டர் கர்ணா உங்கள் நம்பர் கொடுத்தாரு. என் பேர் செல்வி. சொல்லுங்கள் மேடம். ரிசப்ஷனிஸ்ட்க்கு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னார். ஆமாம், என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்தேன். சேலரி எவ்வளோ வாங்குனீங்க? 8,000 ரூபாய். எங்கள் ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் தான் ஆள் பார்க்குறோம். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும். மினிஸ்கர்ட்லாம் போடுவீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். சேலரி 25,000. 25,000மா? ஆமாம் மேடம். 8 hours தான் டியூட்டி. ஈவினிங் 4 o'clock to 12 o'clock. நைட்டு 12 மணிக்கா? ஆமாம் மேடம். டே ஷிஃப்ட்லாம் இல்லையா? டே ஷிஃப்ட்டுக்கு 20,000 ரூபாய் தான் சேலரி. கர்ட்டுன்னா எப்படி? கர்ட்னா இந்த ஏரோஸ்டஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. உங்கள் ஹைட்டு? 5.3. உங்கள் வெயிட்? 50. உங்கள் சைஸ்? 25,000 ரூபாய் சேலரி. இன்சென்டிவ் 15,000 ரூபாய் வரும். உங்கள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மினிஸ்கட் போட்டோ மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க. 6 மாதத்தில் இன்க்ரிமெண்ட்லாம் வரும்.